ஃபேஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, என் கையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் நம்பவே மாட்டீங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் விடவே மாட்டீங்க. அவ்வளோ எக்ஸலண்ட்டாக எனக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு. இதை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணலங்க சத்தியமாக. இதை நான் காப்பி தான் அடித்தேன். யார்கிட்ட இருந்து காப்பி அடித்தேன் அப்படின்னா, ரேகா மேம் இருக்காங்கல்ல நடிகை, அவங்க வந்து இதை வந்து யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. இந்த ஃபேஸ் பேக்கை நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் வந்து மேக்கப் போட்டு போனேன். ஃபேஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஷூட்டுக்கு தான் நான் போயிருந்தேன். எக்ஸலண்ட்டாக என் ஃபேஸ் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்க பிரைட்டாக க்ளோவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. சரி நான் என்ன பண்ணேன், சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணேங்க. எக்ஸலண்ட்டான ரிசல்ட் எனக்கு கிடச்சிருந்துச்சு. உடனே நான் பார்த்தேன், மறுபடியும் இன்னொரு தடவை நம்ம ட்ரை பண்ணுவோம், ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் அப்ளை பண்ணேன். ப்ரிப்பேர் பண்ணி அதை அப்ளை பண்ணும்பொழுது அப்படி நான் வீடியோவாக எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்லோடும் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான், வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் மேமோட வீடியோ பார்ப்பீங்க, பார்க்காம இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பீங்க. அவங்க வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தாங்க இந்த ப்ரிப்பரேஷனை. அதை நான் பார்த்துட்டு அதே மாதிரி நானும் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தேன். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் எனக்கு கிடச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் எனக்கு நல்லா மேம் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிலாம் அவங்க காட்டல சொன்னாங்க. நான் வந்து ட்ரை பண்ணேன், அதை வந்து அப்ளை பண்ணி பார்த்தேன். என் ஃபேஸுக்கு செம்மங்க, சொல்லவே முடியாது. மேமுக்கு பெரிய 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 நன்றி இந்த ஃபேஸ் பேக்கை சொன்னதுக்கு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஃபேஸ் பேக்கை நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸில் இன்னும் ஒரு ஸ்க்ரப் கூட பண்ணியிருக்கேன். செம்மையாக அதுவும் சேர்ந்ததுனால எக்ஸலண்ட்டான ரிசல்ட் ரொம்ப எனக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக அதில் என்ன ஏது அப்படின்றத நீங்கள் வீடியோக்குள்ள போய் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு தாங்க, அதாவது சோள மாவு. அதை தான் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ஃபேஸில் இருக்க டேனெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணணும். அடுத்து வந்து நம்ம ஃபேஸை நல்லா டைட்டன் பண்ணி தரத்துக்கும் நம்ம யங்காக இருக்கிறதுக்கும் இந்த எக் ஒயிட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம யோக் எடுக்காமல் ஒயிட்டை மட்டுமே தனியாக எடுத்துருங்க. இப்போ நம்ம ஒயிட்டை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். யோக் வந்து போட்டுறாதீங்க, ஒரு சிலருக்கு பிடிக்காது. இப்போ நம்ம ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவோட எக் ஒயிட் வந்து மிக்ஸ் ஆகாது. கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்கள், இப்போ தான் மிக்ஸ் ஆகுது. அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரைஸ் ஃப்ளோர், அதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எக் ஒயிட் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா எல்லாமே கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட எல்லாமே இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா ஒயிட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து நம்ம இது கூட வந்து நம்ம ஃபேஸில் வந்து நல்லா, அதாவது எந்த ட்ரைனஸும் இல்லாமல் மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு நம்ம இந்த ஹனியை தான் எடுத்திருக்கோம். நல்லா ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் ஹனி ஃபேஸை நல்லா ப்ளீச் பண்ணி கொடுக்கும். தேவையான அளவு ஹனி சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான் சேர்த்துக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதில் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தது மாதிரி ஹனியை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா திக்காக நமக்கு வந்துடும். மிக்ஸ் பண்ண ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட், 4 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதை ஆட் பண்ணி இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க. ஆனால் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் இது. நம்ம ப்ரஷ் வச்சு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை வந்து அப்பப்போக்கி தாங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும். நடிகை ரேகா மேம் சொன்ன இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஃபேஸ் பேக் தான் இது. செம்ம வைரலாக போயிட்டு இருக்குங்க. செம்ம எக்ஸலண்டாக ரிசல்ட் கொடுக்குது. பாருங்கள் எப்படி இருக்கு. நல்லா மில்க் ஒயிட் கலரில் ஃபேஸும் இந்த மாதிரி மாறிடும். நம்ம இதை ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, தக்காளி தாங்க எடுத்துருக்கோம். இந்த தக்காளி வந்து அடிப்பகுதியை நான் அது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி காஃபி பவுடர் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணியாச்சுங்க பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. இது கூட நான் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் கொஞ்சம் எடுத்துச்சு. இப்போ இது 3ஐயும் சேர்த்து நம்ம ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஃபேஸில் போட்டெல்லாம் இருந்தால் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிட்டு நீங்கள் ஃபேஸில் பேக் போடும்பொழுது உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்கும். ஒரு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படி ஸ்க்ரப் பண்ணல அப்படின்னா ஃபேஸை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் இந்த பேக்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். மேம் சொன்னாங்க நீங்கள் டேரெக்டாக கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இதை வந்து ட்ரை பண்ணேங்க. எனக்கு செம்ம ரிசல்ட் கிடச்சிது. மேம்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான ஃபேஸ் பேக் நமக்கு சொன்னதுக்கு.
நல்லா அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. சூப்பராக நம்ம ஃபேஸ் வந்து நல்லா நல்லா எக்ஸ்போலேட் பண்ணி கொடுத்துருக்கோம். டெட் செல்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆயிரும். நம்ம ஸ்க்ரப்பராக இதில் என்ன பயன்படுத்திருக்கோம் அப்படின்னா சுகர். எடுத்தோடனே வரன்னு போட்டு தேய்ச்சிடக்கூடாது. மைல்டாக அந்த மாதிரி சர்க்குலர் மோஷனாக நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி நம்ம ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிடும். டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா கிளியர் ஆக்கி கொடுக்கும். இப்போ நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு. ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதுக்கு மேலே ஃபேஸ் பேக் அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் எங்கேயும் பார்ட்டி ஃபங்க்ஷன்லாம் போகிறச்ச நீங்கள் ஃபேஷியல்லாம் பண்ணவே வேண்டாம். இந்த ஒரு பேக்கை மட்டும் ஃபேஸில் அப்ளை பண்ணாலே போதும். ஃபேஸ் அவ்வளோ ஒரு க்ளோயிங்காக, பார்க்க நல்லா பிரைட்டாக, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேம் கூட அப்படி தான் சொன்னாங்க. அவங்க ஏதோ ஒரு ஷூட்டுக்கு போகிறச்ச இந்த பேக்கை தான் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு போனாங்க. ஃபேஸில் செம்ம ரிசல்ட் இருந்துச்சான். எல்லாருமே கேட்டாங்களா, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஃபேஸு, எப்படி இருக்கீங்க, என்ன ஃபேஸுக்கு போட்டிங்க அப்படின்னு கேட்டதான் சொன்னாங்க. அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நம்மளும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி இதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் எனக்கு கொடுத்துருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எக் ஒயிட் நம்ம சேர்த்துருக்கனால ஸ்மெல் வருமா அப்படிலாம் நினைக்க வேணாம். கண்டிப்பாக வராதுங்க. ஏன்னா யோக் நம்ம சேர்த்தா தான் அந்த மாதிரி ஸ்மெல் வரும். அதனால தைரியமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா எனக்கே பிடிக்காது. ஏன்னா நான் இது ஆல்ரெடி ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லை. அதனால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம இதை வந்து 3 டைம்ஸ் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு டைம் அப்ளை பண்ணிட்டோம், கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். மறுபடியும் இதை வந்து ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃபேஸ் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, நல்லா டைட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம எக்கு ஒயிட் சேர்த்துருக்கோம் இல்லையா, நம்ம ஃபேஸ் நல்லா ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஃபேஸ் சூப்பராக இருக்கும். ஃபேஸ் பார்க்குறதுக்கு எக் ஒயிட் நீங்கள் ஹேருக்கு கூட தாராளமாக அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம செகண்ட் டைம் ஃபேஸில் அப்ளை பண்ணுறோம். அதுக்கு மேலேயே நம்ம ஒரு கோட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் டைமாக அப்ளை பண்ணியாச்சு. இன்னும் நெக்ஸ்ட் ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஃபேஸை வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு ஃபேஸை வாஷ் பண்ணலாம். இன்னும் சூப்பராகவே நம்ம ஃபேஸ் வந்து நல்லா டைட்டாக இருக்குது. இப்போ தேர்ட் டைம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணலாம். இப்போ 10 மினிட்ஸ் மேலே ஆச்சு. ஃபேஸ் பாருங்கள் செம்ம அப்படியே ட்ரை ஆயிடுச்சு. நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறோம். லைட்டாக நம்ம தண்ணி தொட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தண்ணி பட்ட உடனே அப்படியே முகத்துலேருந்து எல்லாம் வடிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்கள். நான் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதில் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, லைட்டுக்கு முன்னாடி என்ன நீங்கள் பளிச்சுன்னு தான் தெரியுங்க அப்படின்ட்டு. லைட் அங்கே இருக்குது, நான் இங்கே இருக்கேன். ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள். என்னுடைய கை எப்படி இருக்குது பாருங்கள். ஃபேஸுக்கும் கையும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு ப்ரைட்டாக்கி கொடுத்துருக்கு பாருங்கள்.
செம்ம ரிசல்ட். நீங்கள் ஃபேஷியலே பண்ண வேண்டாங்க, செம்மையாக சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்கு. பாருங்க எப்படி இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் ஃபேஸ் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்ட்டு சொல்லுங்கள். எனக்கு வந்து பிரைட்டாக தான் தெரியுது. முன்னைக்கு இப்போ நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஃபேஸ் நல்லா பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்குது. இன்னும் ஏதோ மாவு பூசுனது மாதிரி, ஏதாவது மேக்கப் போட்டது மாதிரி என் ஃபேஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஃபவுண்டேஷன்லாம் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, எப்படி உங்களுக்கு வந்துருந்துச்சு ரிசல்ட் அப்படின்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி யூ. பை. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.